சிப்லா கம்பெனியோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து வெளிய வந்திருக்கு. அந்த ரிசல்ட்ஸ் கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்கு. ப்ராஃபிட் வைஸ் வந்து பார்க்கும்போது. பட் ஆனா இந்த கம்பெனியோட ஓவரால் பிசினஸ் சூப்பராவே வந்து போயிட்டு இருக்கு. இது எல்லாமே ஷார்ட் டெர்ம்ல தான். லாங் டெர்ம் ட்ரெண்ட் சூப்பராவே வந்திருக்கு. சோ ஷார்ட் டெர்ம்ல ஏன் இந்த பிரஷர் வந்திருக்கு? நெட் ப்ராஃபிட் வந்து 57% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து விழுந்திருக்கு. 676 கோடி ரூபாய் தான் இப்ப நெட் ப்ராஃபிட்டா வந்து பண்ணிருக்காங்க. ஏன் இந்த அளவுக்கு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்க டெம்பரரியா புரொடக்ஷன்ல வந்து ஆல்ட் வந்து இருக்கு. எந்த ஒரு ட்ரக்காக அப்படின்னா லாண்ட்ரியோடைன்ற ஒரு ட்ரக் வந்து இருக்கு. அந்த லாண்ட்ரியோடைன்ற ட்ரக் வந்து இந்த கம்பெனி கிட்ட இருந்து ப்ரொடக்ஷன் ஆகி வெளிய வரல. இவங்களோட பார்ட்னர் கம்பெனி கிட்ட இருந்து வெளிய வருது. அது வந்து ஒரு கிரீஸ் கம்பெனியான ஃபார்மத்தன்ன்ற ஒரு கம்பெனி வந்து இருக்கு. அந்த கம்பெனிக்கு USFDA வோட இன்ஸ்பெக்ஷன் வந்து போயிருந்தாங்க. அந்த இன்ஸ்பெக்ஷன் டைம்ல இந்த ஒரு இஷ்யூஸ்லாம் கண்டுபிடிச்சு, அப்போ வந்து இந்த ப்ரொடக்ஷன் எல்லாமே நீங்க ஸ்டாப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அந்த கம்பெனி கிட்ட இருந்து ப்ரொடக்ஷன் ஆகி இந்த ஒரு ட்ரக் வந்து வெளிய வரல. லாண்ட்ரியோடைன்ற ட்ரக் வந்து வெளிய வரல. அந்த லாண்ட்ரியோட ட்ரக் வெளிய வராத ரீசனால இங்க சிப்லா கம்பெனிக்கு இந்த அளவுக்கு நெட் ப்ராஃபிட் விழுறதுக்கான ரீசனா வந்து இருக்கு. சிப்லாக்கு கண்டிப்பா யூஎஸ் பிசினஸ்ல வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு டாப் 3 ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல. அதுல இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து இங்க இருக்கு. அந்த ஒரு ரீசனால தான் நெட் ப்ராஃபிட் வந்து இந்த அளவுக்கு விழுந்திருக்கு. சோ இது எப்போ வந்து ரெக்கவரி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா இந்த பினான்சியல் இயர் 2027 ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து நடந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது Q1 ஆர் Q2ல வந்து நடந்துரும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. சோ ஆனாலுமே இந்த கம்பெனி கிட்ட ஸ்ட்ராங்கான பைப்லைன் வந்திருக்கு. ப்ராடக்ட் லான்ச்சஸ் வந்து யூஎஸ்ல பண்ணிக்கிட்டு தான் வந்திருக்காங்க. குளோபல் ரெவன்யூ 7000 கோடி ரூபாய்க்கு மேல வந்து பண்ணிருக்காங்க. இங்க வந்து ஜிவி டெவலப்மெண்டோட அந்த சேல்ஸ் வந்து இங்க டிராப்ல இருக்கும் போதுமே 7000 கோடி ரூபாய் குளோபல் ரெவன்யூ வந்து பண்ணிருக்காங்க. இந்தியா பிசினஸ் ரெவன்யூ வந்து ஒரு 10% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. இங்க யூஎஸ் ரெவன்யூ பார்க்கும்போது $167 மில்லியன் வந்து ரெவன்யூ மேக் பண்றாங்க ஒரு குவார்ட்டருக்கு. புதுசா எலிலி மோஞ்சரா கூட அப்புறம் இங்க ஃபைசர் கூட வந்து பார்ட்னர்ஷிப் வந்து வச்சிருக்காங்க. சோ அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் டீல் எல்லாமே இந்த கம்பெனிக்கு சாதகமா இருக்கும். எமர்ஜிங் மார்க்கெட் யூரோப்லயும் மட்டுமே $100 மில்லியன் ரெவன்யூ வந்து மேக் பண்ணி எடுத்துட்டு வராங்க. R&Dக்கு அந்த கம்பெனியோட டோட்டல் சேல்ஸ்ல 7% வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. 494 கோடி ரூபாய் இங்க R&Dக்காக ஸ்பெண்ட் பண்றாங்க. அது ஒரு நல்ல அமௌண்டா தான் வந்து இருக்கு. 10,000 கோடி ரூபாய் இந்த கம்பெனி கிட்ட நெட் கேஷாவே வந்து வச்சிட்டு இருக்காங்க. சோ எப்படி பார்த்தாலும் கேஷ் ரிச் கம்பெனி அங்க சிப்லா கம்பெனி வந்து இருக்காங்க. இந்த நெட் ப்ராஃபிட் விழுந்தது எல்லாமே ஷார்ட் டேர்ம்ல இருக்க அந்த பிரஷர் தான். அந்த ஒரு டெம்பரரி ஆல்ட் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்ப அந்த சேல்ஸ் வந்து கம்பேக் ஆக ஆரம்பிச்சிடும். இப்ப இருக்க பிரைஸ்க்கு கன்சிடர் பண்ணலாமான்ற கேள்விக்கு ஆன்சர் வந்து இங்க சைடஸ் அந்த நீங்க டாக்டர் ரெட்டி அடுத்தது உங்களுக்கு என்ன ஒரு ஸ்டாக் வேணும் அப்படின்னா சிப்லா கம்பெனியை கன்சிடர் பண்ணலாம். காத்ரேஜ் கன்சியூமர்ஸோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து வெளிவந்திருக்கு. அது எப்படி இருக்குன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவோம். நெட் ப்ராஃபிட்ல எந்த ஒரு சேஞ்சும் இல்ல. 497 கோடி ரூபாய் வந்து பண்ணிருக்காங்க. இங்க ஒன் டைம் லேபர் கோடுக்காக தனியா காசு எடுத்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. பட் அப்படி இருந்துமே இங்க நெட் ப்ராஃபிட்ல ஒரு அன்சேஞ்சா தான் வந்து இருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல மட்டும் ஒரு 0.08% வந்து விழுந்திருக்கு. ரெவன்யூ பொறுத்தல இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 8.78% வந்து ஏறி இருக்கு. இங்க அடிஷனலா அந்த லேபர் கோட் வந்து போட்டு இந்த ரீசனால இங்க எல்லா கம்பெனிஸுமே அஃபெக்ட் ஆறாங்க. இந்த கம்பெனி ஒரு 44 கோடி ரூபாய் எடுத்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. இங்க டோட்டலா எம்ப்ளாயோட எக்ஸ்பென்சஸ் 300 கோடி ரூபாய்க்கு மேல வந்து ஜம்ப் ஆயிருக்கு. இதை தாண்டி இங்க லீகலுக்காக ஒரு 23 கோடி ரூபாய் ஒதுக்கி வச்சிருக்காங்க. இது வந்து கிளாஸ் ஆக்ஷன் சூட் வந்து இவங்களோட ஏர் ப்ராடக்ட் ஒன்னு ரிலேட்டடா வந்து போட்டிருக்காங்க. சோ அந்த ஒரு ப்ராடக்ட் ரிலேட்டடான கேஸ்க்காக ஒரு 23 கோடி ரூபாய் ஒதுக்கி வச்சிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹை சிங்கிள் டிஜிட் ரெவன்யூ growth வந்து இந்த பினான்சியல் இயர் 2026 எக்ஸ்பெக்ட் பண்றதா வந்து சொல்றாங்க. இந்த கம்பெனி இங்க டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ₹5 வந்து பர் ஷேருக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜனவரி 30ஆம் தேதி வந்து இருக்கு. இதுக்கான பே அவுட் டேட் வந்து பிப்ரவரி 22ஆம் தேதி வந்து இருக்கு. இந்த டைம்ல இந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ண முடியாது. இறங்குச்சு அப்படின்னா கன்சிடர் பண்ணிப்போம். இண்டஸ்இண்ட் பேங்கோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து வெளிய வந்திருக்கு. இந்த ரிசல்ட்ஸ் கொஞ்சம் நெகட்டிவா தான் வந்து இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 89% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து விழுந்திருக்கு. போன வருஷம் 1401 கோடி ரூபாய் பண்ணிருந்தாங்க. இப்போ 161 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. இதுவே நம்ம சீக்வென்ஷியலா பார்த்தோம் அப்படின்னா போன குவார்ட்டர்ல 445 கோடி ரூபாய் லாஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. இப்போ வந்து ப்ராஃபிட்டபிளா மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.3% ல இருந்து 3.5% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஒரு நல்ல சைனா வந்து இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 13%, குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல 3% வந்து விழுந்திருக்கு. இது ஒரு நெகட்டிவ் சைனா இருக்கு. கிராஸ் என்பிஏ கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ வந்து ஸ்டேபிளா வந்து மெயின்டைன் பண்றாங்க. ப்ரொவிஷனல் கவரேஜ் ரேஷியோ வந்து இங்க சூப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. குவார்டர்லி ப்ரொவிஷன்ஸ் வந்து இப்ப 2096 கோடி ரூபாய் வந்து வச்சிருக்காங்க. டோட்டல் லோன் ப்ரொவிஷன்ஸ் வந்து 10,000 கோடி ரூபாய்க்கு மேல வந்து வச்சிருக்காங்க. இது அவங்களோட டோட்டல் லோன்ஸ்ல 3% வந்து இருக்கு. லோன் புக் வந்து 13% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து விழுந்திருக்கு. அண்ட் நீங்க டெபாசிட்ஸ்மே 3% வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து விழுந்திருக்கு. பேங்க் வந்து அன்ப்ராஃபிட்டபிளான லோன்ஸ் அண்ட் டெபாசிட்ஸ் வந்து இங்க ட்ரிம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ்ல இருக்க அந்த பிரஷர்னால சோ அதை ட்ரிம் பண்றது இந்த கம்பெனிக்கு ஒரு இயர்லியர் சைனா தான் வந்து இருக்கு. ரெக்கவரி சைனா வந்து இருக்கு. ஓவராலா இந்த டைம்ல இந்த ரிசல்ட்ஸ் வந்து நெகட்டிவா தான் வந்து இருக்கு. பட் ஆனா இந்த டைம்ல இந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ணலாமான்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து இங்க இந்த ஸ்டாக் இறக்குனாங்க அப்படின்னா அந்த டைம்ல கன்சிடர் பண்ணிட்டே போவோம். இப்ப இருக்க பிரைஸ் புக்குமே ஓரளவுக்கு டீசென்டா தான் வந்து இருக்கு. கன்சிடர் பண்ணாத 1-2 மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம். பட் ஆனா மார்க்கெட் இறக்குனாங்க அப்படின்னா தைரியமா வந்து கன்சிடர் பண்ணிப்போம். இந்த கம்பெனில ஒரு மேனேஜ்மெண்ட் டிரான்சிஷன் வந்து நடக்க போகுது. சேர்மனா இருக்கிற சுனில் மேத்தா வந்து வெளியே போறாங்க. இப்ப யார் புதுசா உள்ள வராங்க அப்படின்னா அர்ஜித் பாஷுன்றவங்க வந்து உள்ள வராங்க. ஜனவரி 31ஆம் தேதி வந்து உள்ள வராரு. இவர் 3 இயர் டேர்முக்கு வந்து இருக்க போறாரு. இவர் ஏற்கனவே SBI ல போர்டு மெம்பராவும் அந்த MD-ஆவும் வந்து இருந்திருக்காரு. SBI லைஃப் இன்சூரன்ஸ்க்கு இங்க CEO-வாவும் இருந்திருக்காரு. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. சோ இவர் இந்த கம்பெனில வரது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா தான் இருக்கு. IDC-யோட அக்ரி பிசினஸ் பத்தி ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. இந்த கம்பெனியோட அக்ரி பிசினஸ் வந்து யாரு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கணேஷ் குமார்ன்றவங்க வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட Q&A செஷன்ஸ் வந்து நடந்துச்சு. சோ அதுல என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்க IDC கம்பெனியோட அக்ரி பிசினஸோட அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை பத்தி தான் ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து கேக்குறாங்க. அதுக்கு அவர் என்ன ஆன்சர் சொல்றாரு அப்படின்னா ITC மாஸ் வந்து இப்ப நல்ல டெவலப்மெண்ட் வந்து வந்துகிட்டு இருக்கு.
2180க்கும் மேல FPOs வந்து இங்க என்ரோல் பண்ணப்பட்டிருக்காங்க. 2.2 மில்லியன் ஃபார்மர்ஸ் வந்து இங்க 11 ஸ்டேட்ஸ்ல 8 லாங்குவேஜஸ் பேசுறவங்க வந்து எங்க கிட்ட வந்து இருக்காங்க, ஃபார்மர்ஸா மட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபிஜிட் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு லான்ச் பண்றாங்க. இது வந்து இந்த கிராப் அட்வைசரி டூலா வந்து இருக்கும். இங்க ஃபார்மர்ஸ் எல்லாமே டிசிஷன் மேக்கிங்கான ஒரு டூலா வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. கிராப் அட்வைசரி அப்புறம் வந்து என்ன டூல் வந்து யூஸ் பண்ணலாம், எந்த டைம்ல எந்த சீடு வந்து போடலாம் அப்படின்ற மாதிரியான அட்வைசரி டூலா இது வந்து இருக்கும்னு சொல்றாங்க. இங்க கிளைமேட் எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஃபார்மர்ஸ் எல்லாரும் அதிகமான ப்ராஃபிட் பார்க்கறதுக்காக கிளைமேட் ரெசிஸ்டன்ட் சீட்ஸ் சொல்லிட்டு ஒன்னு லான்ச் பண்றாங்க. இது ஒரு கிளைமேட்டுக்கு அந்த சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த சீட்ஸ் வந்து ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கேற்ற மாதிரி இங்க விளைச்சல் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இங்க மல்டி கிராப்பிங் அப்புறம் ஷார்ட் கிராப் சைக்கிள்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து இங்க அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண போறாங்க. சோ சிம்பிளா என்ன அப்படின்னா போன வருஷம் இந்த ஃபார்மர்ஸ் எல்லாருமே என்ன மாதிரியான விளைச்சல் வந்து கொடுத்தாங்களோ அதை விட இந்த வருஷம் அதிகமான விளைச்சல் வந்து கொடுக்கணும். சோ அதுக்கு என்ன மாதிரியான அனாலிசிஸ்லாம் இங்க டிஜிட்டலா வந்து பண்ண முடியாது. எல்லாமே பண்ணிட்டு இங்க ஃபார்மர்ஸ்க்கான ஒரு இண்டிகேஷன் வந்து கொடுப்பாங்க. சோ இப்போ கரண்டா இருக்க ஸ்டேட்டஸ் படி வீட்ல அவங்களோட பொசிஷன் வந்து ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டை பொறுத்தவரை இங்க கன்சம்ஷனை தாண்டி அதிகமான அமௌண்ட் வந்து இவங்க கிட்ட இருக்கு. சோ அந்த ஒரு ரீசனா எங்க பாலிசி எல்லாமே கொஞ்சம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே குறைச்சு விட்டாங்க அப்படின்னா இங்க எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பண்ணிடுவாங்க வீட்டை. சோ அது இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பிளஸா இருக்கும். அந்த நீங்க ஃபியூச்சர்ல ஸ்கேலபிள் பண்ண போற அந்த பிளான்ஸ் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா ஸ்பைசஸ், கிரெயின்ஸ், அந்த நீங்க ஆயில் சீட்ஸ், காஃபி, ஹார்டிகல்ச்சர் அண்ட் எத்தனால் கிரேட் மேஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து இவங்க ஸ்கேலபிள் வந்து பண்ண போறாங்க. ஏசியால லார்ஜஸ்ட் ஸ்பைசஸ் ப்ராசஸிங் ஃபெசிலிட்டி வந்து இங்க குண்டூர்ல வந்து ஓபன் பண்ண போற பிளான்ல வந்து இருக்காங்க. சோ ஓவராலா என்ன அப்படின்னா இங்க 3.1 மில்லியன் ஏக்கர்ஸ் வந்து இங்க வந்து ஃபார்மர்ஸ் லேண்ட் வந்து இருக்கு. அது வந்து 4 மில்லியன் ஏக்கர்ஸ் வந்து 2030ல இங்க இன்க்ரீஸ் வந்து பண்ண போறாங்க. அதே நீங்க ஃபார்மர்ஸே புதுசா வந்து அடிஷன் பண்ண போறாங்க. சோ இந்த பிசினஸ் எல்லாமே ஸ்கேல் அப் வந்து பண்ண போறாங்க. இதுதான் இந்த கம்பெனியோட பிளானா வந்திருக்கு. சன்ஃபார்மா கம்பெனிக்கு ஒரு நல்ல அப்டேட் வந்து வந்திருக்கு. DGCA வந்து உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. நீங்களுமே இந்த ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் இந்த செமக்ளூட்டட் ட்ரக் வந்து நீங்க மார்க்கெட்டிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க பேட்டன்ட் எக்ஸ்பைரி முடிஞ்சதுக்கு அப்புறமா மார்ச் மாசம் வந்து இது எல்லாமே பண்ண ஆரம்பிப்பாங்க சன்ஃபார்மா நிறுவனம். இது எந்த பிராண்ட் நேம் கீழ பண்ண போறாங்க அப்படின்னா நாவல் ட்ரீட் அப்படின்ற ஒரு பிராண்ட் நேம் வந்து வச்சிருக்காங்க. அது கீழ வந்து பண்ண போறாங்க. இங்க ஏற்கனவே இவங்க டைப் 2 டயபிட்டிஸ்க்கான அந்த ஒரு செமிகுலேட்டட் ட்ரக்கான அந்த ஒரு ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக் லைசன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. சோ இப்போ வந்து இந்த ஜெனரிக் செமிகுலேட்டடுக்கும் வந்து இங்க லைசன்ஸ் வந்து வாங்கிட்டாங்க. சோ இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பிளஸ் தான் வந்து இருக்கு. இங்க டாக்டர் ரெட்டி நிறுவனம் ஏற்கனவே அந்த அப்ரூவல் வந்து வாங்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லணும். அவங்களோட பிளான் படி 12 மில்லியன் பென்ஸ் வந்து இங்க தயாரிச்சு கொடுக்கணும்ன்றது அவங்க பிளானா இருக்கு. இப்போ சன்ஃபார்மா நிறுவனம் உள்ள வந்துட்டாங்க. ஆல்கெம் என்ற நிறுவனம் ஏற்கனவே உள்ள இருக்காங்க. இந்த 3 பிளேயர்ஸ் கிட்ட தான் இப்போ வரைக்கும் கரெக்டான அப்ரூவல் வந்து இங்க கிடைச்சிருக்கு. சோ இவங்க எல்லாமே இந்த ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. அதே நீங்க ஃபர்தரா வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து வெயிட்டிங்ல இருக்காங்க. அவங்களுமே வந்து இங்க அப்ரூவல் கிடைச்சிடும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. இது இந்த கம்பெனிக்கு பெரிய அப்டேட்டா தான் இருக்கு. நேத்து டாக்டர் ரெட்டிக்கு இந்த அப்டேட் வந்து கிடைச்சது. ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே இந்த மார்க்கெட்ல வந்து விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட 1300 ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ல 1050 ஸ்டாக்ஸ் வந்து இப்ப ரெட்ல தான் வந்து இருக்கு. இதுல ஒரு 500க்கும் மேற்பட்ட ஸ்டாக்ஸ் வந்து 10% மேல வந்து டிராப் ஆயிருக்கு. இதுல நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்க கம்பெனியான இந்த தேஜஸ் நெட்வொர்க் கம்பெனி எல்லாம் உள்ளதா வந்திருக்கு. இது இந்த Q3 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா ரொம்பவே வந்து விழுந்திருக்கு. 28% கிட்ட வந்து விழுந்திருக்கு. அந்த நீங்க நம்ம கன்சிடர் பண்ண வேணாம்னு சொன்னா காட்ஃப்ரே பிளிட்ஸ் கம்பெனி வந்து உள்ள இருக்கு. இவங்களுக்கு இந்த எக்ஸைஸ் டியூட்டி அந்த வந்து இருக்கிற அந்த ஒரு வேல்யூஷன்ஸ் அதிகமா இருக்க ரீசனால இந்த மார்க்கெட்ல இறங்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி கிரி இண்டஸ்ட்ரீஸ், சிஸ்டமேட்டிக் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்காங்க. இங்க ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வந்து இறங்கிட்டு இருக்குது. சோ ஏன் இந்த கம்பெனிஸ் எல்லாமே இறங்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கம்பெனிஸோட வேல்யூஷன்ஸ் அந்த அளவுக்கு அதிகமா வந்து இருக்கு. அந்த நம்மளோட மார்க்கெட்டுமே கொஞ்சம் சென்டிமெண்ட் வந்து வீக்கா தான் வந்து இருக்கு. 28ல இருந்து 30 வந்து இதுக்கு முன்னாடி இந்த வேல்யூஷன்ஸ் தான் வந்து இருந்துச்சு. ஸ்மால் கேப்ல இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்துக்குமே ஓவரால் ஆவரேஜ். பட் ஆனா இப்போ வந்து அது 25ல இருந்து 26 வந்து இறங்கி இருக்கு. சோ இங்க வந்து இறங்கிக்கிட்டே வராங்க. சோ என்ன ரீசன்லாம் அப்படின்னா இந்த கம்பெனியோட பிசினஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சரியா இருக்காது. சோ அந்த ஒரு ரீசன்ல தான் இறக்கிட்டு வராங்க. தென் FIS ஓட செல் ஆஃப் வந்து கண்டினியூ ஆயிட்டு வருது. 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல வந்து இங்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே செல் பண்ணிருக்காங்க ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ல மட்டும். சோ ஸ்மால் கேப் ஃபுல்லாவே பிரஷர்ல வந்து இருக்கு. இங்க செலக்டிவான ஸ்டாக்ஸா பார்த்து பிக் பண்ணுங்க. எல்லா ஸ்டாக்ஸுமே இறங்கிட்டே இருக்கு. சோ அதனால எல்லா ஸ்டாக்ஸும் கன்சிடர் பண்ண வேணாம். இங்க செலக்டான ஸ்டாக்ஸா பார்த்து மட்டும் பிக் பண்ணுவோம். இப்ப தேஜஸ் நெட்வொர்க் கம்பெனிக்கு வந்தோம் அப்படின்னா அந்த கம்பெனியோட பிசினஸ் உண்மையா வந்து பிரச்சனையில தான் வந்து இருக்கு. ரெவன்யூ வந்து மேக் பண்ண கஷ்டப்பட்டு இருக்காங்க. சோ அதனால இந்த டைம்ல அந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ண வேணா, வெயிட் பண்ணியே வந்து பார்ப்போம். அண்ட் தென் இந்த கம்பெனியோட பிசினஸ் வந்து அந்த BSNL பிசினஸ் வந்து கையில தான் வந்து இருக்கு. சோ இங்க ஒருவேளை இந்த பாலிசி சேஞ்சஸ் அந்த நிறைய விஷயங்கள் வந்து இங்க அப்டேட் பண்ணாங்க, BSNL அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய பிளஸா தான் இருக்கும். பட் அது நடக்கும் அப்படின்ற கேள்வி வந்து உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த டைம்ல நீங்க லாஸ் புக் பண்ணதையும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வெயிட் பண்ணுங்க. அந்த ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் டைம்ல இந்த ஸ்டாக் வந்து ஏறிச்சு அப்படின்னா அந்த டைம்ல இந்த பிசினஸ் அப்டேட் எதுவுமே சரியில்லாம இருக்கும்போது இந்த சேனல் நீங்க ஃபுல்லா ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த டைம்லயுமே இந்த கம்பெனியோட பிசினஸ் அப்டேட் எதுவும் சரியில்லாம இருந்துச்சு அப்படின்னா நீங்க உங்களோட அந்த ஒரு லாஸ் எவ்வளவு ஏற்பட்டிருக்கோ திரும்ப அது வந்து பாசிட்டிவ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பெட்டரான ஸ்டாக் கூட வந்து மூவ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு லாஸ் வந்து புக் பண்ண தேவை. அந்த நீங்க ஆவரேஜும் பண்ண தேவை. வெயிட் பண்ணியே பார்ப்போம். ரூபாய் வந்து 92 ரூபாய் கிட்ட வந்து போயிடுச்சு. 91.99 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டாலருக்கு அகைன்ஸ்டா வந்து இருக்கு. சோ இது வந்து ஆல் டைம் லோவா வந்திருக்கு. 92 ரூபாய் கண்டிப்பா வந்து ரீச் பண்ணிடும். சோ என்ன ரீசனால இங்க வந்து ரூபாய் விழுது அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோட செல் ஆஃப் வந்து கண்டினியூ ஆகிட்டே வந்து இருக்கு. இப்ப கரண்டா இருக்க ஸ்டேட்டஸ் படி 36,500 கோடி ரூபாய் வித்து வெளியே போயிருக்காங்க நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸ்ல மட்டும். இதை தாண்டி நிறைய பிசினஸஸ் உள்ள இருப்பாங்க. சோ அந்த பிசினஸ் எல்லாமே வித்துட்டு டாலரா வெளியே போறாங்க. அதனால நம்ம கிட்ட டாலர் வந்து குறைஞ்சிட்டே வருது. இங்க ரூபாய் வந்து விழுந்துட்டே வருது. RBI சைடுல இருந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கல. கோல்ட் அண்ட் சில்வர்ல இப்ப நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, மெயினா ETF வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்ப்போம். இப்ப அந்த ரேலி எல்லாமே முடிஞ்சிருச்சா இல்ல அப்படின்னா இன்னும் கண்டினியூ ரேலி வந்து இருக்குமா, இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு ஆர்டிகல் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இப்ப கோல்டு வந்து $5000 per ounce வந்து இப்ப இருக்கு. அதே மாதிரி சில்வரை பொறுத்தல $100 மேல வந்து இப்ப கிராஸ் அடிச்சு $101 per ounce வந்து இருக்கு. சோ இங்க அனலிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லாமே போன வருஷம் நிறைய அனலிஸ்ட் அந்த brokerage firms எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணது
லைக் வந்து இந்த ஜேபி மார்கன், ஜெஃப்ரீஸ் அண்ட் தென் யூபிஎஸ் இவங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன அப்படின்னா, இங்க கோல்டு வந்து 5000 இருந்து 5500 வரைக்கும் per டாலர் ounce வந்து இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருந்துச்சு. இங்க சில்வர் வந்து $100 per ounce தான் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா இப்ப அந்த ஒரு எஸ்டிமேஷன்ஸ் எல்லாமே இப்பயே பீட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 2026 முடிவே இல்ல, ஸ்டார்டிங்ல இது எல்லாமே பீட் பண்ண ஆரம்பிச்சு. கோல்டு அண்ட் தென் சில்வரோட டிமாண்ட் அப்படியே தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. பட் ஆனா வார் சூழல் எல்லாமே எண்ட் ஆயிட்டு இருக்கு. சோ அந்த ஒரு ரீசனால இங்க ஹை பிரீமியம்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. கொஞ்சம் வந்து இங்க கரெக்ஷன் ஆகுதுக்கான சான்சஸ் இருக்கதா சொல்றாங்க. ராபர்ட் கேசிக் என்ன சொல்றாரு அப்படின்னா $200 per ounce வந்து இங்க சில்வர் வந்து கண்டிப்பா போகும்னு சொல்றாங்க. அண்ட் தென் கோல்டு பொறுத்தவரை அது கண்டிப்பா ராலி ஐடியா தான் வந்து இருக்கும். இங்க என்ன ரீசனால அப்படின்னு அதிகமான அமௌண்ட் வந்து இங்க பிரிண்ட் பண்ணிட்டே இருக்காங்க கண்ட்ரிஸ் எல்லாருமே. அமெரிக்கா $38 trillion கடன் வந்து வச்சிருக்காங்க. அதுக்காக வந்து இங்க மணியை பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு சர்க்குலேஷன் மார்க்கெட்ல வந்து வரும். அந்தந்த ஊரோட சென்ட்ரல் பேங்க்ஸ்மே இங்க வந்து மணி பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு இன்ஃபிளேஷன் ட்ரிகர் எல்லாமே எப்படி தெரிய வரும் அப்படின்னா, இங்க கோல்டு வந்து அதே டிமாண்ட்ல வந்து அப்படியே இருக்கும். அது வந்து இங்க ஷார்டேஜ்லயே வந்து இருக்கும். இங்க மணியை பொறுத்தவரை அது வந்து பிரிண்ட் பண்ணி அதிகமா எக்ஸஸா போற ரீசனால இங்க இன்ஃபிளேஷன் வந்து ஏற ஆரம்பிக்கும். சோ அது எல்லாமே இங்க ஸ்டாண்டர்டா எடுத்து காமிக்க போறது கோல்டா தான் வந்து இருக்க போகுது. சோ அதனால கோல்டு வந்து நம்ம கன்சிடர் பண்ணிட்டே போவோம். இங்க சில்வரை பொறுத்தவரை இங்க ETF மெத்தடா மட்டும் நீங்க கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த ரேலி எல்லாமே நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு கரெக்டான டைம்ல வெளியே வர தெரியும் அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்றது பெட்டரா வந்து இருக்கும். இப்ப இருக்க சூழ்நிலையில கோல்ட பிசிக்கலா வாங்க முடியும் அப்படின்னா பிசிக்கலா வாங்கிக்கலாம். இல்ல அப்படின்னா ETF கூட நம்ம ஓன் பண்ணிட்டு போய்க்கலாம். சென்செக்ஸ் வந்து நேத்திக்கான மார்க்கெட்ல ஒரு 750 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துச்சு. நிஃப்டியுமே நேத்திக்கான மார்க்கெட்ல வந்து விழுந்திருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா, ஹெவியான செல் ஆஃப் தான் ஃபர்ஸ்ட் ரீசனா வந்து இருக்கு. 36,500 கோடி ரூபாய் வித்துட்டு வெளியே போயிருக்காங்க. செகண்டா இருக்க ரீசன் வந்து ரூபி ஆல் டைம் லோல வந்து போயிடுச்சு. தேர்டா இருக்க ரீசன் வந்து இங்க ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அண்ட் இங்க ட்ரேட் டாரிஃப்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா மூணாவது ரீசனா வந்து இருக்கு. இந்த ஒரு 3 ரீசன்ஸ்னால மார்க்கெட் வந்து விழுந்துகிட்டே இருக்கு. சோ ஓவராலா பிஎஸ்சி மிட் கேப் வந்து ஒரு 1.6% வந்து பிராடர் மார்க்கெட்டா வந்து இறங்கி இருக்கு. லைக் வந்து இண்டெக்ஸா பார்க்கும்போது ஸ்மால் கேப் வந்து 2.2% வந்து இறங்கி இருக்கு. சோ இங்க லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கு. இங்க மிட் கேப் கூட ஓரளவுக்கு ஸ்டேபிளா தான் இருக்கு. பட் ஆனா ஸ்மால் கேப்ஸ் எல்லாமே ரொம்ப அடி வாங்குது. சோ அதனால செலக்டிவான ஸ்டாக்ஸா பார்த்து பிக் பண்றதா இப்ப இருக்க கரெக்டான டைமா வந்து இருக்கு. சோ நாளைக்கான வீடியோல உங்களோட கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து கொடுப்போம். சோ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. நாளைக்கான வீடியோல அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கொடுப்போம். சோ இன்னைக்கான வீடியோ இவ்வளவுதான். அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.